Hi friends, My Life Food Tamil channel ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வாழைப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழ அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 4 வாழைப்பழம், 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 50 கிராம் வெல்லம், 10 முந்திரியை கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் கரையணும். அதுக்காக வெல்லம் கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக தான். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி செவந்துச்சு, எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிக்கலாம். இது கலர் விட்டுட்டே இருக்கணும், கை விடாத. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவு கட்டியானதும் நம்ம கரைச்சி வச்ச வெல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அல்வா பதம் வர வரைக்கும் கலர் விட்டுட்டு இருக்கணும். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காவை போட்டுக்கலாம். இந்த பதம் வந்தால் முந்திரி போட்டுக்கோங்க. கலர் விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கலாம். இது சூடு ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறிடுச்சு. இப்போ தட்டில் கவுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.